பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இந்த வேளையிலே கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்று பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 7வது வசனம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த உலகத்திலே நாம் வந்த நோக்கம் என்ன? அவர் என்ன காரணத்தோடு நம்மை இந்த பூமியில் பிறக்க வைத்தார்? நாம் அவருக்கு செய்ய வேண்டிய பணி என்ன? அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு மனுஷனையும் கர்த்தர் வீணாய் படைக்கவில்லை. ஒவ்வொரு காரியத்துக்காக, ஒவ்வொரு செயல்பாட்டுகளுக்காக, ஒவ்வொரு செயல்பாட்டின் காரியங்களை செய்வதற்காகவே அவர் நம்மை படைத்திருக்கிறார். நமக்கு முன்பாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் எண்ணி பாருங்கள். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், இருளையும் வெளிச்சத்தையும் சிருஷ்டித்தார், காய் கனிகளையும் மரம் செடி கொடி எல்லாவற்றையும் நமக்கு சிருஷ்டித்தார், புல் பூண்டுகளை சிருஷ்டித்தார், ஆகாயத்து பறவைகளையும் நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் சிருஷ்டித்தார், சமுத்திரத்தை உண்டாக்கினார். அந்த சமுத்திரம் இந்த பூமியை மூடிக்கொள்ளாதபடி அதற்கு ஒரு எல்லையை கட்டளை கொடுத்தார். இம்மட்டுமே உன் அலையை நிறுத்து, இதன் மீறி நீ வரக்கூடாது என்று அதோடு பேசி அதற்கு கட்டளை கொடுத்தார். எத்தனையும் உருவாக்கின தேவன் அதன் வேலைகளை, அதன் செயல்பாடுகளை செய்கிறதல்லவா? அதுபோல நம்மையும் கர்த்தர் ஒரு காரணத்தோடு படைத்தார். பரலோக ராஜ்யத்திலே பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருந்த தேவதூதனுக்கு கர்வம் ஏற்பட்டது. தேவனை விட நான் பெரியவனாக வேண்டும், அவருடைய சிங்காசனத்திலே நான் அமர வேண்டும் என்ற அசுத்தமான எண்ணம் அவனுக்குள் வந்தபடியினாலே அந்த பரலோக ராஜ்யத்தை விட்டு அவர் அந்த மனிதனை கீழே தள்ளிவிட்டார். அந்த மனிதன், அந்த தேவதூதன் தேவனிடத்திலே போட்டி போடுகிறது. என்னை தள்ளிவிட்டாயே, எனக்கென்று ஒரு ராஜ்யம், எனக்கென்று ஒரு மக்கள், உம்மை அண்டிக் கொள்ளாதபடி, உம்மை சேரக்கூடாதபடி நான் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி எனக்காக ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி கொள்வேன் என்று சாத்தான் தேவனிடத்திலே சவால் விட்டது. அது போகட்டும். பிறகு மண்ணை பிசைந்து அதை பண்படுத்தி அதை உருவமாக்கி அந்த உருவத்துக்குள்ளே தன்னுடைய சுவாசத்தை ஊதின போது அந்த மண்ணுக்கு உயிர் வந்து விட்டது. அந்த மண் தேவனை துதிக்க வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனோடு அந்த தேவ தூதனுக்கு இணையாக வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் மனிதனை கர்த்தர் படைத்தார். ஆனால் நாமோ நமக்கு அழிவை கொண்டு வருகிறதான பிசாசை நம்பி போகிறோம். பிசாசுக்குரிய கெட்ட எண்ணங்கள், கெட்ட குணங்கள், கெட்ட செயல்பாடுகள் நமக்குள்ளே வருகிறது. பிசாசுக்கு நாம் சொந்தமாகி விடுகிறோம். ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கப்பட்ட மனிதர்களை வைத்து அழகு பார்த்தார். ஆனால் மனிதன் சந்தோஷமாய் இருக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது. அந்த பிசாசு நாம் இருக்கும் இடத்திலே இந்த மனிதனை கர்த்தர் வைத்து விட்டாரே என்ற வைராக்கியத்தோடு மனிதனை அசுத்தமான செயல்களில் ஈடுபடுத்துவது
அருவருக்கக்கூடிய பாவங்களை செய்யக்கூடிய எண்ணத்தை கொடுப்பது, தன்னோடு தான் இந்த மனிதர்களை சேர்த்து கொள்ளவே வேண்டுமே அல்லாமல் தேவனோடு நாம் இந்த மனிதர்களை இணைக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு மனிதனையும் பாவம் செய்யும்படி தூண்டி கர்த்தருடைய அன்பை விட்டு நம்மை பிரித்து விடுகிறான். இதை எண்ணிக்கொள்ளாமல் நமக்குள்ளே போட்டி, பொறாமை, அசுத்தமான செயல்பாடுகள், பாவ காரியங்கள், விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், கொலை, வேசித்தனம், அப்படியாய் பிற பொருளை இச்சிப்பது, ஆசைப்படுவது, பண வெறி கொள்வது, கோபம், வைராக்கியம், இப்பேற்பட்ட பாவங்களை செய்து நாம் சாத்தானுக்கு பிள்ளைகளாகி விடுகிறோம். சிந்தித்து பாருங்கள் சகோதரனே, சகோதரியே. நம்ம அன்போடு பாசத்தோடு உருவாக்கின தேவனை பகைக்கலாமா? அவருக்கு விரோதமாய் நாம் நிற்கலாமா? அதை உணர்ந்து நாம் வாழும் பொழுது நாம் ஒரு பாவமும் செய்யக்கூடாதபடி பரிசுத்த ஆவியானவர் நம்மை தடை பண்ணி அவர் அண்டையிலே நம்மை சேர்த்து கொள்வார். பாவங்களை தொடக்கூடாது என் மகனே, மகளே. அந்த பாவங்கள் அருவருக்கக்கூடிய செயல்பாடுகள் என்று நம்ம இருதயத்திலே உணர்த்துவார். அவர் உணர்த்தும் போது நாம் புத்தி தெளிந்து ஞானவான்களாகி, இயேசுப்பா, நான் உம்முடைய பிள்ளையாக, உம்முடைய மகனாக, மகளாக முத்திரையிட உடைய இரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும் என்று அவரோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும். அவர் இரத்தத்தை சிந்தினார். ஐயோ, இந்த மனிதர்கள் பாவம் செய்து சாத்தானுக்கு அடிமையாகி விட்டார்களே என்ற நோக்கத்தோடு அவர் பூமியிலே இறங்கி வந்து இயேசுவாக வாழ்ந்து பல பாடுகளை அனுபவித்து இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தின் மூலமாய் சாத்தான் இடத்திலே கிரியத்துக்கு நம்மை பெற்றுக்கொண்டார். அப்ப யாருக்கு நாம் சொந்தம்? ஏசப்பாவுக்கு தானே நம்ம சொந்தமாய் இருக்க முடியும். ஏன் என்றால் அவர் இரத்தத்தினாலே நாம் தேவனிடத்திலே சொந்தக்காரர்களாக, உரிமையாளர்களாக அவர் பெற்றுக்கொண்டதின் காரணம் இதுதான். ஆனால் நாமோ அதை எல்லாம் மறந்துவிட்டு தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் சாத்தானுக்கு ஏற்றவைகளையே நாம் சிந்திக்கிறோம். இயேசுப்பா, இன்று முதற்கொண்டு உமக்கு பிரியமானபடி, உமக்கு சித்தமானபடி நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க என்று அவரிடத்திலே நாம் விண்ணப்பம் செய்வோமா? அப்படி விண்ணப்பம் செய்து பரிசுத்தமாக்கப்பட்டு அவரோடு கூட நாம் சேர்ந்திருப்போம். இயேசப்பாவோடு கூட நாம் இணைந்திருப்போம். அவர் நம் வாழ்க்கையிலே செடியாயிருக்கட்டும், திராட்சை செடியாயிருக்கட்டும், அவரை இணைந்திருக்கும் கொடிகளாய் நாம் படர வேண்டும். இப்பேற்பட்ட நிலைமை எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று அவரிடத்திலே நாம் பற்றி நிலைத்திருப்போம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.